இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இந்த உலகத்தில் மனுஷன், ஜீவனோடு வாழ்கிற மனுஷன், அவனுடைய உதவிகள் மனிதனுக்கு அவசியம், ஒருவருக்கொருவர் உதவிகள் அவசியம். ஆனால் அவன்தான் நம்பிக்கை என்று இருக்கிறவர்களே ஜாக்கிரதை. ஆம், வேதத்தில் அநேக மனிதர்களை பார்க்கிறோம். தாவீது, சவுல் ஒரு யுத்தத்திலே மிரண்டு போய் பயந்து போய் இருக்கிறான். கோலியாத் என்கிற மகாபெரிய பலசாலி கர்ச்சித்து கொண்டிருக்கிறான். என்னோடு தனிநபராய் போராடுகிறவன் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தனி மனிதனாக தாவீது சவுலிடத்திலே போய், நான் இந்த யுத்தத்தை செய்கிறேன். சவுல் கூட தாவீதை பார்த்து வேண்டாம் என்று சொன்னாலும் தாவீது இல்லை, என்னால் முடியும், எனக்குள்ளே இருக்கிற தேவனால் முடியும், என் தேவனால் நான் சாதித்து காண்பிப்பேன். நான் ஒருவேளை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அதே போலதான் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனும் என்று சொல்லி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. ஒரு மாபெரும் வெற்றியை 5 கூழாங்கற்களை கொண்டு போய் ஒரு கூழாங்கல்லினாலே ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று வந்தான் இந்த தாவீது. ஆனால் அதே தாவீதை ஒரு குருவியை கொல்லுவது போல் இந்த சவுல் அவனை கொல்ல வேண்டும் என்று சுற்றி சுற்றி வகை தேடினான். ஒரே ஒரு காரணம், நம்முடைய அரசவை பதவி தாவீதின் கையில் போய்விடுமோ. காரணம் 1 சாமுவேல் 18:14 சொல்லுகிறது, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். மனுஷன் அவ்வளவுதான், மனுஷனுடைய குணாதிசயங்கள் அவ்வளவுதான். எந்த மனுஷனை வைத்து வெற்றி பெற்று தன்னுடைய மொத்த ராஜ்யத்தையும் காப்பாற்றி கொடுத்த அந்த மனுஷனை நன்றியோடு நடக்கவில்லை. இந்த கால வேளையிலே உலகத்திலே எவ்வளவு உதவிகள் உங்களுக்கு ஒருவன் செய்து கொண்டிருக்கலாம், எவ்வளவு மேன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் மனுஷன் மனுஷனே, அவன் ஒரு நாளிலே மாறிப்போய் விடுவான். ஆம், மனுஷனை நம்பாதீர்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். மனுஷன் மாறிவிடுவான், கர்த்தரோ மாறாதவர். தாவீது சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதம் 40:17 சொல்லுகிறார். அவர்தான் என்னை விடுவிக்கிறவர். எத்தனை நெருக்கங்கள், எத்தனை கண்ணீர்கள்,
அவன் கர்த்தரை சார்ந்திருந்தபடியினால் அவனை கர்த்தர் நீடித்த ஆயுளை கொடுக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவனுடைய நம்பிக்கை கர்த்தராக இருந்ததினால் அவன் உயர்த்தப்படுகிறான். அந்த காலவெளியிலே நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் நம்பிக்கை எல்லாம் நீங்க. பணம் இருக்கிற மனுஷன் அல்ல, பொருள் இருக்கிற மனுஷன் அல்ல, பதவி இருக்கிற மனுஷன் அல்ல, அதிகாரம் இருக்கிற மனுஷன் அல்ல. இன்றைக்கு எங்களோடு இருப்பான், நாளைக்கு மாறிவிடுவான். நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.